காய்ஸ் இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். தளபதி சிஎம் அதாவது எப்பா என்னென்னலாம் பேசுனீங்கடா டே. ஒரு சீட் கூட ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டீங்க சொன்னீங்க. 10 சீட்டுக்கு கூட வரமாட்டாங்க சொன்னீங்க. வெறும் அட்டை தான் விஜய் சொன்னீங்க. நயன்தாராவுக்கு வருகிற கூட்டத்தை விட கம்மி தான் சொன்னீங்க. வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார் விஜய். விஜய்க்கு வருவது விசில் அடிக்கும் கூட்டம் தான். அப்புறம் அணில் குஞ்சுகள், தற்கூரிகள், எப்பா என்னெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. அன்னை சீமான் அண்ணே உங்கள் மேலே வச்சு இந்த மரியாதை இல்லாமல் ஆக்கிட்டீங்க. டிவிக்கு ஒரு தற்கூரி கூட்டம் பார்த்தீங்களா? கடைசியாக நீ உங்கள் முகத்தெல்லாம் கூட எங்கே வைக்க போகிறீங்க? என்னெல்லாம் பேசுனீங்க. அதுவும் இல்லாமல் அது யார், என்ன முருகன், ஏதோ ஒரு பேரே நம்ம சொல்லக்கூடாது. துறைமுருகடா, சாட்டை துறைமுருகடா டே. அணில் குஞ்சுன்னு சொல்லி ஒன்றே காசில் அணில் குஞ்சு ஆக்கிட்டோம் பார்த்தீங்களா? ஜெயிச்சா ஆடக்கூடாது, புரியுதா? ஜெயிக்கிறது வரைக்கும் பேசக்கூடாது, ஜெயிச்சா ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு இந்த வீடியோ நான் பதிவிட்ட காரணம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தளபதியை பற்றி நிறைய பேர் என்னெல்லாமோ பேசிகிட்டே இருந்தீங்க. நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன் தெரியுமா? வெற்றியை நம்ம அந்த வெற்றி வாங்கி அந்த சந்தோஷம் தான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வெளியில் காட்டணும். அதுக்கு முன்னாடி ஆடவே கூடாதுல. நாங்கள் இப்போ ஜெயிச்சிட்டோம், அதனால் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். தற்கூரிகள், அணில் குஞ்சுகள், பாவண்டா பயவுள்ளைகள். காய்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம ஐடியில் இந்த வீடியோ போடக்கூடாதா. இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து மைண்டில் கொஞ்சம் ஊறி போயிருந்து, அதனால தான் தளபதி ஜெயிச்சிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது இல்லாமல் நம்ம ரீமொபைல் ஷாப்பில் தளபதி சிஎம் ஆனதுனால பெஸ்ட்டாக ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். நீ போடக்கூடிய எல்லா மொபைலுமே வேலையில் எங்கே தேடினாலுமே கிடைக்காத அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே காரணம் தளபதி சிஎம் ஆகிடுறா. அதனால் இனி வரக்கூடிய ஆஃபரில் கொண்டு வரக்கூடிய மொபைல் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க காய்ஸ்.